இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இன்சுலின் அகாந்தோசிஸ் நிகிரிகன்ஸ்னு பேர். இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்றைக்கி 5 நோய் வருது. முக்கியமாக ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று உடல் பருமன், இன்னொன்று ஃபேட்டி லிவர், இன்னொன்று பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, அடுத்தது உடல் பருமன், அடுத்தது ஆண்மை குறைவு. நான் இப்போ சொல்லியிருக்கிற பிரச்சனை எல்லாமே கிட்டத்தட்ட 100க்கு 100% வரும். கிட்டத்தட்ட 100க்கு 100% வரும். ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த கருப்பு. இந்த மாதிரி கருப்பு இருக்குது அப்படின்னாலேயே நான் இப்போ சொன்ன டிசீஸ்னால இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுலேயே, சின்ன பசங்களே இருக்காங்க, கேர்ள்ஸ் காலேஜ் போகிற படிக்கிற பிள்ளைகள்லாம் கூட நிறைய பேர் இந்த இன்சுலினும் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டுட்ருக்காங்க, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால்லாம். அதனால் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. குறிப்பாக காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்ம டாக்டரை பார்த்து பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் 100க்கு 100% சரியாயிடும். அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் 100க்கு 100% சரியாகும். சரியாச்சுன்னா இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரை, இது எல்லாமே நிரந்தரமாக நிறுத்தலாம். நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. என்னது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணணும். இது சரி பண்ணணும்னா ஒரு வழி தான், பேலன்ஸ்ட் டயட். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த குறிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா காலேஜ் போகக்கூடிய கேர்ள்ஸ், பாய்ஸ், இதான் இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஓகேவா?